ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஓப்போஸ் மெத்தடில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் தொக்கு. ஸோ மீன் தொக்குக்கு முதல்ல நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், அதாவது நான் நார்மல் குக்கிங் ஆயில், தேங்காய் எண்ணெய், இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சேர்த்துட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மிளகு இருக்கு இல்லையா, மிளகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், இந்த தாளிப்பு ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிப்போம்ல, அந்த மாதிரி ஜென்ரலான தாளிப்பு எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு கூடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மகிட்ட இருக்கிற ஆனியன் இருக்குது இல்லைங்களா, ஆனியன் நம்ம லேயர் பண்ணுறோம் கீழே பேஸில். ஆனியன் சேர்த்துட்டு தக்காளி, இது தொக்கு ப்ரிப்ரேஷன், அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 பீஸு, பூண்டு ஒரு 2 பீஸ், 2 துண்டு, கொஞ்சம் மல்லி இலை. நான் புளியை வந்து பாயில் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதிலேருந்து 1 ஸ்பூன் புளி பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன். சொல்ல போட்டாச்சுங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற மசாலா, மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற மீன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் சால்ட்டு, அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு கொஞ்சம், இது வந்து ரிச் அண்ட் ஸ்பைசின்னு சொல்லலாம், கொஞ்சம் காரமாகவும் நல்லா காரசாரமாக இருக்கும். தொக்கு ஐட்டம் வந்து நல்லா சைடிஷ் தானே உங்களுக்கு. ஸோ ரசம் இது எல்லாம் வச்சு சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மீன் இருக்குது இல்லைங்களா, மீனை வந்து நான் மேலால் இப்படி வைக்கிறேன். நம்ம மீன் வந்து நம்ம கொடுக்குற இப்போது விசிலுக்கு வந்து கொஞ்சம் மேஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தொக்கு ப்ரிப்ரேஷனில் மேக்ஸிமம் வந்து மீன் எல்லாமே மேஷ் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால் மேஷ் ஆனால் ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேங்களா. மீன் நான் இப்படி வச்சுட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஆயில் நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயிலை கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு மீனுக்கு மேலே, ஓகே, மீனுக்கு மேலே சால்ட் போட்டாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஓகே. ஸோ இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இதை வந்து ஒரு 3 விசில் விடலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இப்போ இந்த மேஜிக் பாட் வந்து நம்ம ஸ்டவ் மேலே, ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த மீன் தொக்கு வந்து ரெடி ஆகுதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு அந்த டைமரில் தெரியும். ஸோ வெரி ஈஸியஸ்ட் வே, ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த மேஜிக் பாட்டை யூஸ் பண்ணி எல்லா ரெசிபியும் வெரி ஃபாஸ்ட்டாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த விசில் வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணிகிட்டு இருந்த மீன் தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு. இப்போது பார்த்திங்கன்னா அரௌண்டு 3 minutes 43 seconds ஆகிருக்கு. இப்போது இன்னும் ஒரு 2 விசில் விடணும். இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகணும் இல்லையா, இன்னும் 2 விசில் விடலாம். அதுக்கப்புறமா அந்த மீன் நல்லா வேகணும். மீன் ஈஸியாக வெந்துடும், மீன் வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. மெயினாக நம்ம இதில் அலோவ் பண்ணுறது எதுக்காகனா மசாலா நல்லா குக் ஆகணுங்கிறக்காக தான் நம்ம அந்த டைம் கொடுக்குறோம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நாலு நிமிஷம் 5 நிமிஷம்லாம் மீன் தொக்கு, மீன் குழம்பு இதெல்லாம் வந்து நம்மளோட நார்மல் குக்கிங்கில் சாத்தியமே கிடையாது. இப்போ இந்த மேஜிக் பாட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியஸ்ட் வேல நம்ம குக் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா 4 minutes 30 seconds 33 seconds ஆயிருக்கு. ஓகேங்களா.
இதை நம்ம முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ அந்த ப்ரெஷரை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். நல்லா வாசனை கூட வருது. ஸோ அந்த ஆவி அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மற்ற ப்ரிப்ரேஷனில் நம்ம வந்து மீன்லாம் வெளியே எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு நம்ம மீனை வெளியே எடுக்க தேவையில்லை. ஸோ அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இது வந்து தொக்கு தான். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு தண்ணியும் தேவைப்படாது. தண்ணி நம்ம ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கட்டாயமாக கிடையாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணோம்னா இது நல்லா ரொம்பவே காரசாரமான ஒரு சைட் டிஷ் மீன் தொக்கு ரெடி. ஸோ நீங்கள் இதை OPOS மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.